எனது இளைய தமக்கை வாழ்க்கை கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களின் பொறுப்பாளர்களே மற்றும் பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எங்கள் தங்கை திருமதி செல்வர்களுடைய வாழ்க்கையை அனைத்து நல்லுறவுக்கும் நன்றியை உரித்தாக்கின்றேன். தக்கால தகவல் என்பது அவர் எச்சத்தால் காணப்படப்படுகிறது. ஐயன் திருவள்ளுவர் முடிவுபடி உங்கள் அனைவர வாழ்த்துகளோடு அவர் இன்றைக்கு 39 ஆண்டுகள் பணிகளை சேர்ந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட எனக்கு நினைவு இருந்து 1984 தமிழ் பல்கலைக்கழகம் கீழே இருந்தது. அப்பதான் அந்த சேலம் டைப்பில் சொல்லியெல்லாம் இருந்தாங்க. இன்றைக்கு 39 ஆண்டுகளிலே இந்த துறையிலே பதவி பெற்று துணை பொறியாளராக பணியை நிறைவேற்று செல்கின்றார் என்பது நிச்சயமாக வாழ்க்கையில பெரிய திருப்பம் தான். அதற்கு அவர் துணைவர் துணையாக இருந்திருக்கின்றார். அதே போல நமது பரிவாரங்களும் அவரை சேர்ந்த சகோதரர்கள் கூட மிக பிராப்தம் எங்க பாரதத்துக்கு ஒரு கண்டிப்பான நர்சரி சூப்பர். அவர் 6 மணிக்கு நான் 4 மணிக்கு இப்போ வீட்டில் வந்து 4 மணி எல்லாமே ஆரம்பிச்சுருந்தா கரெக்டாக சிக்கப்படுறாங்க. நீங்கள் வர முடியல. என் தம்பி வந்து சூப்பர் ஐஎஸ் இருக்காரு. தமிழில் வர முடியல. நான் ரிட்டையர் பேசி ஆக இன்னைக்கு எங்கள் தங்கை வந்து இன்னைக்கு துணைப்பொருளாக பணியாளர்கள் நிச்சயமாக எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த நன்றி உரித்தாக. அதே போல இன்னைக்கு சாதாரண சொன்னாப்ப 62 வயதுக்கு மேல வேற வாங்கி இருக்கு. இப்ப நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம். அதனால பாப்பாவை கைவிட்டு சொன்னார். அன்றைக்கு வந்து பேரக்குழந்தையோட உலகம் வந்து இன்னைக்கு வந்து ஆகவே இன்னைக்கு பணிநிலை என்பது மீண்டும் பாசத்தை தெரிகின்ற வயது பாரதி சொன்னது கூட இன்று புதிதாக வரணும். ஏன்னா நினைக்கிறேன் குழந்தைய கேட்கறதுனா நாளைக்கு வந்து பேரக்குழந்தையோட அவருடைய பணிநிலை காலத்தில் மிக மகிழ்ச்சியாக செலவழிக்க வேண்டும். பல்வேறு நிலைகளிடையில் நோய்களிடையில் அவர் இந்த சாதனை புரிந்திருக்கிறார்கள். இங்கே பேசிய கிருஷ்ணா இருந்தாலும் சரி, வெற்றி கிருஷ்ணா இருந்தாலும் சரி, பேசிய நண்பர்கள் புரிந்து கொண்டிருந்தார். எஸ்டாபிஷ்மெண்ட் செக்ஷன்ல பணிபுரியக்கூடிய கான்பிடன்ஸ் இந்த கான்பிடன்ஸ் நீங்க வந்து புரேந்திரா சரி, கிருஷ்ணா பணியாளர் சங்கரோட நல்ல அலுவலர் அதற்காக மிக சிறப்பான பணியை செம்மையான பணியை செய்திருக்கிறார். ஒரு சிறந்த பணியை பாராட்டு அனைத்துடன் மீண்டும் நன்றி கூறி இன்றைக்கு வந்து உடல் வாழ்க்கை என்னன்னா மகாத்மா காந்தி இருந்தாலும் நீங்க வந்து அகிம்சை என்று சொல்லியிருக்கிறார். அதாவது வாழ்க்கை எப்படி ரகசியம் பாரம்பரியத்தை நாம் என்று சொல்லியிருக்கிறோம்.